ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, சீஸ் பால் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்க போறீங்க. இது வந்து என் பொண்ணு தான் செய்ய போறா, பாப்பா தான். ஏர் ஃப்ரைல செய்ய போறோம். எப்படி செய்யறான்னு சொல்லி வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனலை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ரெண்டு பொட்டேட்டோ, ஒரு பெரிய பொட்டேட்டோவும் ஒரு சின்ன பொட்டேட்டோவும் நல்லா வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கணும். சீஸ் வந்து செடார் சீஸ், மொசலா சீஸும் வேணும். அடுத்தது பிரெட் கிரம்ஸ், ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர், ஓகே, ஒரு 2ல இருந்து 3 இலை வந்து கொரியாண்டர் லீஃப், கஸ்தூரி மேத்தி 1/4 டீஸ்பூன், 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர், 1/4 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், சால்ட் வந்து தேவையான அளவுக்கு. ஓகே, இது எல்லாமே இதுல வந்து மிக்ஸ் பண்ணணும். உருளைக்கிழங்கு வேக வச்சு கட்டி இல்லாம நல்லா ஸ்க்வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அதுல வந்து பெப்பர் ஃபர்ஸ்ட் ஆட் பண்றேன். கஸ்தூரி மேத்தி, ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், ginger garlic paste, corn flour, சால்ட் போட்டியா? போதும். சால்ட், ஓகே. இப்போ நெக்ஸ்ட் அதில் சீஸை ஃபர்ஸ்ட் செடார் சீஸை நான் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். செடார் சீஸை வந்து லைட்டாக ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கிறேன். செடார் சீஸ் போதுமா? மொசலா சீஸும் போடணும்ல. கியூப்ஸ் வந்து உள்ள வைக்க போறது போட்டிங்க மொசலா சீஸும். அவ்வளோதான். ஏன்னா பால்ஸ் பிடிச்சோடனே உள்ளேயும் வந்து கியூப் ஆட் பண்ணுறனால கொஞ்சம் சீஸ் இது போதும். கூட பிரெட் கிரம்ஸ் அதில் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பிரெட் கிரம்ஸ், அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை சின்ன சின்ன பீஸா உள்ள ஸ்டஃப் பண்றதுக்காக நான் குட்டி குட்டி பால பிடிக்க போறதுனால குட்டி குட்டி கியூப்ஸா கட் பண்ணுவேன். அந்த சைஸ் நான் இதை விட ஃபர்ஸ்ட் கொஞ்சமா தான் கட் பண்ணிட்டு இருந்தேன். இதுவே நிறைய வைக்கிறேன். ஆல்ரெடி அதுல வேற சீஸ் நிறைய ஆட் பண்ணிருக்கேன். நிறைய வச்சதா நம்ம அதை ஓபன் பண்ணி இழுக்கும் போது சூப்பரா இருக்கும், கரெக்டா இருக்கும். ஏன்னா பெரிய பெரிய பால்ஸா புடிச்சா பெரிய பெரிய கியூப்ஸ் வைக்கலாம். நான் குட்டி குட்டியா தான் பண்ண போறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கட்டியே இருக்க கூடாது, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பொட்டேட்டோ வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணும் போதே கட்டி இல்லாம உருளைக்கிழங்கு பீஸ் பீஸா இல்லாம நல்லா அதை ஸ்மாஷ் பண்ணிக்கணும். அப்பதான் வந்து ஈவனா இருக்கும். பொட்டேட்டோல போட்ட மசாலா ஃபுல்லா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஈவனா மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா அங்கங்க உப்பு என்ன பண்ணும், ஒரு சைடு உப்பு இருக்கும் ஒரு சைடு உப்பு இருக்கு. அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி கியூப்ஸா இந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ணிட்டு பிரெட் கிரம்ஸ் ஒரு பவுல்லையும் கார்ன்ஃப்ளவரும் ஒரு பவுல்லையும் கோட்டிங்க்கு வெளில கொடுக்க. குட்டியா பால் எடுத்துக்கோங்க, பெருசா எடுத்தா நல்லா இருக்காது.
ஏன்னா உள்ள சீஸும் ஸ்டஃப் பண்ணுறதுனால பெருசாக எடுத்தா வேகாது ஒழுங்கா. இந்த மாதிரி பால் நல்லா இந்த மாதிரி நல்லா பால் எடுத்துட்டு நடுவில் சீஸ் அந்த பக்கமா தூக்கி வச்சுக்கோ. இந்த மாதிரி வச்சு உள்ள நல்லா கவர் ஆன அளவுக்கு குட்டி குட்டியா பால் பிடிச்சாதான் டேஸ்ட் இருக்கும். பெருசு பெருசா பிடிச்சா வந்து சீக்கிரமா வேகாது, நல்லா இருக்காது. இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட். இப்படி பண்ணிட்டு இந்த நம்ம கார்ன்ஃபிளவர் தண்ணி இருக்குல்ல, இதுல நல்லா இதை டிப் பண்ணி பிரெட் கிராம்ஸ்ல போடணும். இதை வந்து இன்னொரு தடவையும் டிப் பண்ணி திருப்பி போட்டா டபுள் கோட் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பினஸ் நல்லா இருக்கும். கையே மறைச்சுக்கிது, தூக்கி காமிக்கணும். அதுக்குதான் எங்க வச்சிரு. பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா பால்ஸும் எடுத்துக்கலாம். பால்ஸ் பிடிச்சி வச்சாச்சு. டபுள் கோட் பண்ணும் போது நம்ம ஆக்சுவலா பிடிக்கிற சைஸோட பெருசா தான் வரும். ஆக்சுவலி இந்த சைஸ் பிடிச்சா இன்னும் நல்லா இருக்கும், இன்னும் சீஸியா இருக்கும். இது கரெக்டா இருக்கும். இப்போ ஏர் ஃப்ரையர்ல பண்ணிப்போம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் ஏர் ஃப்ரையரை. 190 டிகிரி செல்சியஸ்ல 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன். அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிக்கலாம், ஹீட்டா இருக்கும் அதனால. இப்படி தனியா இப்படி தூக்கி வை. வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஏன்னா ரொம்ப ட்ரையா இருக்கும். ஆயில் ஸ்ப்ரே பண்ணிட்டு பார்த்துக்கலாம். அந்த மாதிரி இன்னும் மேலே நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கிறீங்களா, ரொம்ப ட்ரையா இருக்கும். ஏர் ஃப்ரையர் இருந்தால் ஏர் ஃப்ரையரில் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆயில் பேனில் வச்சு. நான் ஏர் ஃப்ரையரில் இருக்கனால பண்ணிக்கிறேன். இல்லை மிக்சியில் ஆஃப் பண்ணிவிட்டு சேம் 185 டிகிரியில் ஒரு 15 மினிட்ஸ் வைக்கிறேன். 10 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்த்துப்போம் ஃப்ரை ஆயிடுச்சான்னு சொல்லி. நான் 180 டிகிரி செல்சியஸில் வந்து 15 மினிட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணுறேன். அவ்வளோதான். 15 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்ப்போம். ஏர் ஃப்ரைல பண்ணனால அது கலரே மாற மாட்டேங்குது. ஓகே, பரவாயில்ல. இப்போ சாப்பிட்டு சொல்லிட்டா பெருசா சூடா இருக்கு. சீஸ் கம்மியா வச்சிருக்கேன், அதான் எல்லாமே வெளில வந்துருச்சு. நல்லா அந்த சீஸு, உருளைக்கிழங்கு, அந்த கஸ்தூரி மேத்தியோட ஸ்மெல்லு நல்லா ரிச்சா இருக்கு. உண்மையில சூப்பரா இருக்கு. சாப்பிட்டு பாரு. ஓகே ஃப்ரெண்ட், நான் விட்டா எல்லாத்தையும் சாப்பிட்டே பேசுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா
ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ சாப்பிடணும். பாய். Yeah.